ஆயுதெழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. காஷ்மீரில் எதிர்பார்த்தபடியே கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொல்லக்கூடிய உமர் அப்துல்லா அவர்களுடைய கட்சி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அவங்க கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, இந்தியா கூட்டணியில் அவங்க இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது. ஜம்முவில் கணிசமான சீட்டுகளை பாஜக ஜெயிச்சிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஹரியானா தான் பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. எல்லா எக்ஸிட் போல்ஸும் அங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆண்டு விட்டது, இனிமே அவங்களுக்கு பை பை அப்படின்னு எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்ல, ஆனால் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை அங்க ஹரியானாவில் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது அடுத்து மகாராஷ்டிரால தேர்தல் வர இருக்கு, டெல்லியில தேர்தல் வர இருக்கு. இப்போ இங்கெல்லாம் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது? காஷ்மீரும் ஹரியானாவும் இந்த இரண்டு பேரும் பாஜக மற்றும் காங்கிரஸ் என்ற இந்த இரண்டு கட்சிகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது? இந்த தேர்தல் முடிவுகள் யாருக்கு ஆச்சரியத்தை யாருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அதே போல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இப்ராஹிம் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு எஸ் ஜி சூர்யா அவர்களும் இணைகின்றார்கள். அதே போல அரசியல் விமர்சகர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்களும், பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இஃப் இஸ் கனெக்டட், யாருக்கு அதிர்ச்சி யாருக்கு ஆச்சரியம் நினைக்கிறீங்க? ஹரியானா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், காஷ்மீர் ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னாலும் கூட பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் ஜம்முல அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கறதெல்லாம் டீசென்ட்டாவே இருந்திருக்கு. எப்படி இந்த ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்றீங்க? பிஜேபிக்கு அவங்களோட அந்த ஏறுமுகம் ஒரு 15 வருஷமாக அது தொடர்கிறது. குஜராத்னு எடுத்திங்கன்னா 20 வருஷமாக மேலே தொடங்குது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஹரியானாலும் தொடங்குது. ஹரியானாவில் இந்த ஒரு ரிசல்ட்டை எந்த ஒரு போல் பண்ணிட்டோ களத்துக்கு போன பத்திரிகையாளர்களோ இல்லை கட்சிக்காரர்கள், பாஜகவினரே காலையில் 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் பேசும்போது இந்த ஒரு உற்சாகம் வட இந்திய ஊடகத்தில் அவங்க பேசலை. பட் நேரம் செல்ல செல்ல ஒரு புது உற்சாகம் வந்திருக்கு. ஆமாம், காங்கிரஸில் வாங்கி வச்ச ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க, பட்டாசு பார்த்து வெடிச்சாங்க, அதுக்கப்புறம் வெடிக்க முடியாமல் போச்சு. இது காங்கிரஸ்க்கு தோக்குறது அப்படின்றதே ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது காங்கிரஸ் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட கருத்து கணிப்பு எடுத்தவங்களுக்கு தான் பெரிய அதிர்ச்சி போலன்னு. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு மூத்த பத்திரிகையாளர்லாம் நீங்கள் ஹம்பலாக ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் தவறாக வேலை செஞ்சிட்டீங்க, நீங்கள் செஞ்ச வேலை கரெக்ட் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டேன். நம்ம பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தோம். பாரதிய ஜனதாவுக்கு 400, 420, 480 சொன்னாங்க, அந்த நம்பர் வரல. அதே மாதிரி இந்த தேர்தலில் கூட நம்ம பார்த்தோம். ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணும், காங்கிரஸுக்கு எவ்வளோ நம்பருன்றது தான் டவுட்டு, மற்றபடி வெற்றி வாய்ப்புன்றது உறுதி செய்யப்பட்டது ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அப்போ இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு காலையில இருந்து. ரெண்டாவது, பத்திரிகையாளர்களுக்குமே இந்த மைக்ரோ லெவல் ஆஃப் பாலிடிக்ஸை அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கலையா, களத்தில் அந்த அளவுக்கு போலையா, உட்கட்சி பிரச்சனை எந்த அளவுக்கு பூதாகரமாக அதிகமாக இருந்திருக்கு காங்கிரஸை, இதை காங்கிரஸ் மேலிடமும் கட்சிக்காரர்களும் கவனிக்க தவறிட்டாங்களா, இந்த மாதிரி கேள்வி இருக்கு. இதை சுருக்கமாக ஆங்கிலத்தில் ஒரு வாரத்தில் சொல்லணும்னா காம்ப்ளசன்சி என்று சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம், நம்ம தானே ஜெயிச்சிருக்கோம், பெரிய கட்சி, நம்ம நினைச்சா சிஎம் மாற்றலாம். ஆமாம், காங்கிரஸ்க்கு முக்கியமாக காம்ப்ளசன்சி காரணத்தினால தான் காங்கிரஸ் தொடர்ந்து தோக்குறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, வேலைவாய்ப்பு இல்லா திண்டாட்டம், டிராக்டர்களால் விவசாயிகள் போராட்டம், அக்னிவீர் போராட்டம், அதுக்கப்புறமா உங்களுக்கு விலைவாசி பிரச்சனைகள், அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி வரி திருப்பி ஏற்றுனதுனால ஒரு சில பிரச்சனைகள், இது மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்புன்ற விஷயம் அதிகமாக இருக்கு. ஆனா இந்த பாதிப்புன்ற அந்த விஷயத்த சிறிய கட்சிகளோ இல்லை எதிர்கட்சிகளோ இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு திமுக இல்லை ஒரு சில கட்சிகள், உங்களுக்கு உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற கட்சிகள்லாம் போன்றவர்கள்லாம் அதை பயன்படுத்துறாங்க, அதை அறுவடை பண்றாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் மக்கள் பிஜேபி எதிர்த்து ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. இல்ல அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குற இடத்துல, அதை கணிசமா சேர்க்கிற இடத்துல காங்கிரஸ் இல்ல. அங்க நீங்க காம்ப்ளசன்சின்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காம்ப்ளசன்சினா ஒரு வித மெத்தன போக்குன்ற மாதிரி சொல்றீங்க, ஒரு ஆகட்டும் பாத்துக்கலாம், ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு. இப்போ பிஜேபி 3 டர்மா ஜெயிச்சிருக்காங்க, ஹரியானால 2 முறையா ஆட்சியில இருந்திருக்காங்க, அவங்க பல மாநிலங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு காம்ப்ளசன்சி வருது, டெவலப் ஆகுதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. காங்கிரஸ்க்கு எப்படி காம்ப்ளசன்சி டெவலப் ஆகும்? அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது. ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நெறியாளர். இது எப்படி சொல்லணும்னா, இப்போ ஸ்க்ரீனில் நம்ம ஐயா ராகுல் காந்தியை பார்க்குறோம். ஐயா ராகுல் காந்தி அவர்கள் கீழே இருந்து வரல.
ராகுல் காந்தி அவர்களுக்கு மக்களோட வலி வேதனை புரியும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் என்ற அந்த அந்தஸ்து என்பது அவருக்கு மடியின் மீது வந்த காரணத்தினால் அவருக்கு இன்னும் வேகமா மக்களா சென்று அந்த பிரச்சாரத்தை பெற்று அவரோட நம்பிக்கை, அதாவது வாங்கறதுக்கு உண்டான அந்த யுக்திகள் வந்து தவிருது. அப்ப அந்த பேசிக் ட்ரைனிங்லேயே ஒரு பிரச்சனை இருக்கான்ற முதல் கேள்வி. ரெண்டாவது, காங்கிரஸ்காரர்களுக்கே என்று ஒரு மனப்பாக்கு இருக்கு. என்ன பிரச்சனைனா, தேர்தல் அறிவிக்கிறவர்களும் பொறுமையா இருக்கிறது, தேர்தல் தேதியை சொல்றவர்களும் வேட்பாளர் சொல்றது இல்ல, தேர்தல் தேதியை சொன்னதுக்கு பிறகு கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது, அதற்கப்புறம் கடைசியில வேட்பாளர் சொல்றது, பிரச்சாரம் எந்த தலைவர் எப்போ போறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, திடீர்னு பிரச்சாரம் இருக்கும் இல்லாம போகும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஹரியானால உங்களுக்கு ராகுல் காந்தியோட பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு இருந்து அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளரா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஓரளவுக்கு வினேஷ் போகத்தோட பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா என்னால கணிசமா சொல்ல முடியும். அதே மாதிரி உமர் அப்துல்லா ஓப்பனாவே சொன்னார், காங்கிரஸ் வந்து போதிய அளவுக்கு பிரச்சாரம் நீங்க பண்ண மாட்டேன்றீங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்றதையே சொன்னார். அப்போ அதாவதுங்க, 1000 காரணம் பிஜேபி ஏன் இந்த தேர்தலில் தோத்து இருந்ததுன்னா அது ஏன் தோத்துச்சுன்னு சொல்றதுக்கு என்னால ஒரு பத்திரிகையாளரா அடுக்க முடியும். காரணம், மக்கள் பாதிப்பு அப்படியே தான் இருக்கு. அதிகமான போராட்டங்களை சந்தித்த ஒரு மண்ணு ஹரியானா மண்ணு, அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது நிதர்சனமான உண்மை. பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. 40.8 தான் உங்களுக்கு ஆட்சியே போகுது. அப்ப 0.8 1% ஓட்டு 2% ஓட்டுல இப்படி தொடர்ந்து தோக்க போறீங்கன்னா எவ்வளவு நாள் தோக்க போறீங்க? எத்தனை தேர்தலுக்கு தோக்க போறீங்க? தேர்தலை தோக்கிறதுக்குனே ஒரு கட்சி நடத்துவீங்களா ஆல் இந்தியா லெவல்ல? அது வந்து பிரதான நீங்க காங்கிரஸ் மேல ஹார்ஷான விமர்சனங்கள் வைக்கிறீங்க, பட் காஷ்மீர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றதையும் சேர்த்து பார்க்கணும்ல. இட்ஸ் a 50-50 ரிசல்ட் தானே இன்னைக்கு. அதற்கு காரணம் உமர் அப்துல்லாவோட என்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ். உதாரணத்துக்கு நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. காங்கிரஸ் ஃபீல்டு பண்ண கேண்டிடேட்ஸ்லாம் நிறைய ஹிந்து கேண்டிடேட்ஸ்லாம் போட்டாங்க. அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுனாவே இது எப்படி போகும்னா, இந்த ஆட்சியில அமைச்சரவையில இந்துக்களே இல்லைன்ற ஒரு பிரச்சாரத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல காங்கிரஸ் பாஜக வைக்குதா இல்லையான்னு ஒண்டி பாருங்க. ஏன்னா வெற்றியே பெறல. என்ன கேண்டிடேட் செலெக்ஷன் பண்றாங்க, என்ன ஹோம்ஒர்க் பண்றாங்க, எதுவுமே புரியல. ஆம் ஆத்மி கட்சி அங்க வளர்ந்ததா இல்லையானே தெரியாது. இங்க இருந்து ஒருத்தர் அங்க போய் ஆம் ஆத்மி கட்சியில ஒருத்தர் ஜெயிக்கிறார். அப்ப அவர் லோக்கல் செல்வாக்கு இருக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இன்னும் 2 முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறிய கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்களால அதிக பாதிப்பு காங்கிரஸ் பெற்றிருக்கு. 2 மாநிலத்திலும் சரி, நீங்க ஹரியானா எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர் எடுத்தாலும் சரி. அப்ப இந்த சிறிய கட்சிகள் வந்து நம்மளோட வாக்கு சதவீதத்தை, நம்மளுக்கு வர வேண்டிய வெற்றியை எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து கவனிக்க தவறுறாங்க. உங்களோட தொழில் என்பது அரசியல் என்பது ஆகிவிட்டது. முழு நேர வேலை, அதை பார்ட் டைமா பண்ணா இந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும். இந்த சைடு பாருங்க, பிஜேபி பொறுத்தவரையிலும் முதலமைச்சரை மாத்துறாங்க, அவர் அமைச்சரா அந்த பதவியில் இருக்கிறவர் தூக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவரை மினிஸ்டர் ஆக்குறாங்க, அப்புறம் மினிஸ்டர்ல இருந்தவரை மாத்துறாங்க, எம்பி சீட்டு போன வாட்டி கொடுத்தவங்களுக்கு இந்த வாட்டி சீட்டு இல்லைன்றாங்க. இந்த ரொட்டேஷன் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில எங்க அந்த ரொட்டேஷன்? உங்களோட இப்போ நயீப் அவர்களே எத்தனை பேருக்கு தெரியும்? அங்க இருக்கவங்களுக்கு தெரியும், வெளியில இருக்க தெரியாது. அந்த மாதிரி பிஜேபி ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடி இல்ல ஒவ்வொரு ஆன்டி இன்கம்பன்சி ஒருத்தர் மேல உருவாகுது. மக்கள் வந்து இவரை பிடிக்கல, இவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது, பாலியல் சீண்டல் வருது, பாலியல் குற்றச்சாட்டு வருதுன்னா என்ன பண்றாங்கன்னா, சைலண்டா அந்த முகத்தை மாத்திட்டு இன்னொரு முகத்தை அங்க இறக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்றதே கிடையாது. இதுக்குதான் இது காரணமே தவிர்த்து, இது வந்து பேப்பர்ல பார்க்கும்போது பிஜேபி வெற்றி, வாக்கு விகிதாச்சாரம் பார்க்கும்போது 0.8 தோத்துட்டாங்க. தோல்விதான் வெற்றி தான். இது பிஜேபிக்கு ஒரு பெரிய வெற்றிங்க, பெரிய மாரல் பூஸ்ட். கேப்போம் திரு இப்ராஹிம், ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷனை தோத்துட்டு நிக்கிறீங்களா? அதாவது கோடீஸ்வரன் பத்திரிகையாளர் வந்து என்ன சொன்னார்னா, சகோதரர் காங்கிரஸ் இழந்து விட்டதுன்ற ஆதங்கம் அவருடைய பேச்சுல தெரியுது. காங்கிரஸ் எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுமோ அவருக்கு இருக்கட்டும், உங்களுக்கு இல்ல அதான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு தொகுப்பாளரா நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கும் போது அதோட ஆதங்கத்தை வெளிப்பட்டுச்சுன்னா அது சந்தோஷமா காங்கிரஸ் கட்சிக்காரனா நான் உள்வாங்குறேன். என்ன பிரயோஜனம், தோத்துட்டீங்களேன்றாரு. அது இந்த ஒரு தடவை தானே. நீங்க தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு திரும்பி தேர்தல் ஒரு நாள் இல்ல, நீங்க இப்ப ஹிமாச்சல்ல நாங்க ஜெயிச்சிருக்கோம், மகாராஷ்டிரா இது கர்நாடகால நாங்க ஜெயிச்சிருக்கோம், ஜம்மு காஷ்மீர்ல நாங்க ஜெயிச்சிருக்கோம். நீங்க கேட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல என்சி ஜெயிச்சிருக்கு. நாங்க இந்தியா கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் கேக்குற பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டுல திமுக ஜெயிச்சிருக்கு சொல்லுங்க. ஆமா, அதை சொல்லுங்க. இல்ல சொல்லக்கூடாதா? அசோக சொல்லல, இது என்ன தப்பு இல்ல. அதாவது இந்தியான்ற கூட்டணியில ஏன் அவங்க பக்கம் போல இல்ல? இப்ப இந்த திமுக என்டிஏ கூட இருக்கா? இல்ல இங்க இருக்கக்கூடிய என்சி வந்து அந்த என்டிஏ கூட இருக்கா? இல்ல இங்க கூட தான் இருக்காங்க. அப்ப அந்த வெற்றி எங்களுதுன்னு சொல்லிக்கல, என்ன பிரச்சனை இருக்கு? அதுல எந்த ஜீவகாரணியும் கிடையாது. இப்ப இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த முறை ஹரியானாவுடைய வெற்றி என்பது முழுக்க இலவசங்களுக்கு கிடைத்த வெற்றி. இப்படிதான் நம்ம பார்க்கணும்.
வேற எதுவுமே கிடையாது. இப்ப கர்நாடகால நீங்க வாங்குனது நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். நாங்க இக்காரணத்தை கொண்டும் இந்தியா அலையன்ஸ் ஃப்ரீபீஸ் கொடுக்கறத பத்தி எதிர்த்து வழக்கு தொடர்ச்சா இல்ல ஃப்ரீபீஸ் கொடுப்பது என்பது இல்ல கொச்சிப்படுத்துச்சா? இப்ப இலவசங்களுக்கு கிடைத்த வெற்றி இல்ல அதுதான் சொல்ல வரேன். உங்க கான்செப்ட் அதுதான், அவங்க கான்செப்ட் அதுதான். இல்ல அவங்க கான்செப்ட் அது கிடையாது. அவங்க கான்செப்ட் இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக சொன்னார், இலவசங்களை வைத்து அடிமையாக்கப்படுகிறார் சொன்னாரு. அவர் பேசும்போது சொன்னாரு. ஆனா அவங்க தேர்தல் வாக்குறுதி பூரா இலவசம் தான் கொடுத்தாங்க. மத்திய பிரதேசல கொடுத்தாங்க, கர்நாடகால போட்டியா கொடுத்தாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப ஒரே ஒரு பாயிண்ட் வாங்கிக்கங்க. எங்களுடைய தலைவர் வந்து எக்காரணத்தை கொண்டும் இலவசம் கொடுப்பது தவறு என்று சுட்டிக்காட்டல. ஆனா பாஜக கட்சி இன்னைக்கு வரைக்கும் வழக்கு தொடர்ந்தது வரைக்கும் பாஜக கட்சி இலவசம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. ஹரியானால மாணவர்களுக்கு ஸ்கூட்டர் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. எந்த தைரியத்துல சொன்னீங்க? இங்க உரிமை தொகை பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தத அம்மையார் பிச்சை காசுன்னு சொன்னாங்க. 2100 ரூபாய் அங்க இருக்க பெண்கள் கொடுப்பேன் ஹரியானால சொல்லிருக்கீங்கல்ல, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப இங்க கொடுக்க உரிமை தொகை பிச்சை காசு, அங்க கொடுத்த உரிமை தொகை ஆயிருமா? இதுதான் கேக்குறோம். இப்ப நாங்க என்ன கேக்குறோம், ஹரியானாவுடைய வெற்றியை வந்து 1% தாங்க. உங்க தேர்தல் அறிக்கையில நீங்க காசு கொடுக்கறேன் எலெக்ஷன் கொடுக்கறேன் எதிர்க்கலையே. see we are standing on a point. நான் என்ன சொல்றேன், நீங்க கொள்கை பேசுறீங்க. நீங்க கொள்கை பேசுறீங்க, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கொள்கையில் நீங்களே உயர்ந்தவர்களாக இருங்கள். கோடீஸ்வரன் என்ன கேக்குறாரு, நீங்க வெற்றியும் தோல்வியும் தான் எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன்ல தீர்மானிக்குது. நீங்க ஆட்சியில இல்ல 1% ஓட்டுனாலும் நீங்க தோத்துட்டீங்கல்ல. அப்ப இன்ஃபேக்ட் நீங்க ஜெயிப்பீங்கன்னு அத்தனை ப்ரொஜெக்ஷன் இருந்தது. எல்லாரும் காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னாங்க, ஆனா விட்டுட்டு நிக்கிறீங்களே அப்படின்னு ஒரே பாயிண்ட் தான் சகோதரி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயம் இதுல ஆங்கிள் நாங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், காலையில எங்களோட ஜெயராம் ரமேஷ் தலைவர் அவர்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, we have a doubt in the counting, there is a slowdown. ஒரு சுணக்கம் தெரிகிறது, உடனே அந்த சுணக்கத்துக்கான உடனடி ரெக்டிபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்னொன்னு, இன்னைக்கு சாயங்காலம் ஜெயராம் ரமேஷ் தெளிவாக சொன்னார், என்னன்னா இந்த மக்களுடைய எண்ணோட்டத்துக்கு எதிராக இருக்குதுன்ட்டு. இது இன்றைக்கு இப்ப பத்திரிகையாளர் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே காலையில ஒரு 9 o'clock வரைக்கும் இருந்தது. அப்படியே டோட்டலா பிளிப் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல உடனே சொல்லாதீங்க என்னன்னு, எல்லா உங்களுக்கு ஜெயிக்கிற ஜம்மு காஷ்மீர்ல வந்து இந்த டவுட் கேட்கவே வரல. இல்ல நான் கேட்கவே வரல. அது சூர்யா கேட்பாரு. அதனால ஏன் வேலை கேட்டிங்கனா, எல்லா டிவிலயும் பார்க்க வேலை கிடையாது. என்னோட பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனா, ஆங்கர் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜஸ்டிஃபிகேஷன் வேற. நான் கேட்க வரது வேற. நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் குறை சொல்றீங்க, இல்ல நிறைய காரணங்கள் சொல்றீங்க. தட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் யுவர் கால். லெட் பிஜேபி டாக் அபௌட் தட். பட் ஆனா கோட்டீஸ்வரன் வைக்கிற புள்ளியில தான் நான் நிக்கிறேன். அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு சுய பரிசோதனை மோடுக்கு ஏன் போகவே மாட்டேங்குது? அதாவது நான் ஒருவேளை வேட்பாளர் தப்பா போட்டுட்டேன்னா, என் கட்சியில பூபேந்தர் ஹூடாக்கும் குமாரி ஷெல்ஜாக்கும் பிரச்சனைனால இந்த இன்ஃபைட்டிங்னால இப்படி வெடிச்சிருக்கா, இல்ல ஜாட் கன்சாலிடேஷனை நான் ஓவரா நம்பிட்டேனா, இதை யோசிக்காம என்னைக்குமே அது எலெக்ஷன் கமிஷன் சரி இல்ல பிஜேபி சரி. வெரி குட் क्वेश्चन. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, செல்ஜாவோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது உங்களோட क्वेश्चन. இப்போ பாஜக எல்லா மாநிலங்கள்லயும் அவர்களுடைய யுக்தி என்பது ஒரு வகையாக பிளான் பண்ணுவாங்க. இப்ப ஜாட் கம்யூனிட்டி இந்த டைம் விட்டுட்டு மிச்சிருக்க மைனாரிட்டி கம்யூனிட்டி எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு இந்த முறை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜேஜேபி, அதாவது பழைய ஐஎன்எல்டியை வந்து அதுக்கப்புறம் ஜேஜேபியா மாறிச்சு. அந்த ஜேஜேபி கூட இவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த கூட்டணியை விலக்கிட்டு இன்னைக்கு அதை தனிச்சு இங்க ஜேஜேபியை காணோம். இல்ல அதுதான் ஜேஜேபியோ. இங்க பாருங்க, இந்த கட்சின்னு இல்ல அசோகர்ஷினி, எந்த கட்சியெல்லாம் பாஜக கூட பிரயாணிக்குதோ அவங்களுடைய ஓட் பேங்க் எல்லாம் இவங்க எராடிகேட் பண்ணி தன்வசம் எடுத்துக்கிறாங்க. இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப பிடிபி ஜம்மு காஷ்மீர்ல என்ன நிலைமை, அவங்களுடைய ஓட் பேங்க் இவங்க எராடிகேட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. சரி, மகாராஷ்டிரால சிவசேனாவோட என்ன நிலைமை, அதே நேரத்தில் அஜித் பவாரோட நிலைமை என்ன? நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாஜக எங்கெல்லாம் டிராவல் ஆகி எந்த கட்சி கூட எல்லாம் அலையன்ஸ் வச்சுச்சோ அவங்களுடைய ஓட் பேங்கை எராடிகேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவர்களை நம்பியிருந்த அரசியல் தலைவர்களை நெருக்கடியா விட்டுருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்டீங்களா இந்த ஜாட் கம்யூனிட்டியோட இதை வந்து கரெக்டா காங்கிரஸ் பிரயோகப்படுத்தினாலதான் இன்னைக்கு 1% டிஃபரெண்ட்ல இருக்கு. சரி, இங்க விடப்பட்ட ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, the pure threat of BJP to ஆம் ஆத்மி பார்ட்டி. the pure threat இது வந்து முழுக்க ஒத்துட்டு தான் போகணும். நேரடியாக இந்த 75 ஆண்டு கால சுதந்திர வரலாறுல ஒரு 2 சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை தேர்தலுக்கு முன்பாக கைது செய்த ஒரே ஒரு கட்சி பாஜக கட்சி. சரி, அவங்களுடைய அக்கௌண்ட் முடக்குறாங்க. let me explain. அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய அக்கௌண்ட் முடக்குறாங்க. கேட்டா 96ல வராத ஐடிக்கான அக்கௌண்ட்ஸ் கேட்டாங்க. இது மாதிரி பல்வேறு முரண்கள் இருக்கு. அதே மாதிரி ஆம் ஆத்மிக்கு என்ன பண்றாங்க, அவருடைய தலைமை முதலமைச்சரை கைது பண்றாங்க. கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. சிசோடியா வழக்கு உள்ள வச்சிருக்கீங்க. இவங்களுடைய வழக்கு வச்சுக்கொண்டு பஞ்சாப்லயும் சரி அல்லது டெல்லியிலயும் சரி நீங்க ஒரு let me explain please, let me complete and go away. என்னன்னா, நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு அழுத்தம் தந்து விட்டு அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு கூட்டியிருந்தாங்க.
சட்டமன்றத்தில் இந்த டைம் 2% வாங்கியிருக்காங்க. அவங்க இவங்க கொடுத்த அழுத்தத்தின் அச்சத்தின் பேர்ல தான் சட்டமன்ற தேர்தலில் இதுதான் மேட்டர். இப்ப இந்த 2% கூட இருந்தா கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கோம். இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று வாங்கினது 39. நீங்க இந்தியா கூட்டணியில சொல்ல முடியாது. சொல்லுவீங்களா? இல்ல. அதான் தட்ஸ் தி பாயிண்ட். ஆனா காங்கிரஸ் கட்சி தனியா ஜெயிக்கலன்ற ஆதங்கத்தை தான் அவர் வெளிப்படுத்தினார். நான் திரு சூர்யா அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இதுல எலெக்ஷன் கமிஷன் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து காங்கிரஸ் வச்சிருக்கு. பட் ஹரியானா தாண்டி ஹரியானாலேயே ஜஸ்ட் மிஸ் 1% தான் ஜெயிச்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய வெற்றியான்னு முதல் கேள்வி இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல உங்களுக்கு ஒரு கடுமையான பதில வந்து அங்க மக்கள் கொடுத்தீங்க. 370 அமல்படுத்திட்டோம், நாங்கள் தான் அமைதியை கொண்டு வந்தோம், நீங்க மக்கள் நிராகரிக்கிறாங்களே அப்படின்ற கேள்வியும். முதல்ல ஹரியானா வரலாற்றில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எந்த அரசாங்கமும் 3வது முறை வென்றதே கிடையாது. முதல் முறை 10 வருடம் செகண்ட் வந்ததே ரொம்ப ரேர் நினைக்கிறேன். ஆமா, 10 வருடம் தீபிந்தர் ஹூடா இப்போ முதல்வர் வேட்பாளராக அறியப்பட்டவர் 2004 14 வரை ஆட்சி செய்தார். அந்த 10 வருடம் ஆட்சி முடிஞ்ச உடனே அவர் வாங்கின சீட்டு வந்து 15 சீட்டு தான் வாங்கி மிக மோசமான ஒரு தோல்வி. ஆனால் நாங்கள் 3வது முறையும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ ஏன் வெற்றி பெற்றோன்ற காரணத்திற்கு என்னுடைய காங்கிரஸ் சகோதரரே சொல்லிட்டார். ஜெயராம் ரமேஷ் வந்து இவிஎம்ல பிரச்சனைன்னு சொல்றாரு. இதே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அமித்ஷா 150 கலெக்டர்ஸ்க்கு போன் பண்ணி ரிசல்ட்டை மாற்ற சொன்னாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தார். எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த 150 பேர்ல ஒரு 4-5 பேர் கொடுங்க, நாங்க கால் ரெக்கார்ட் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னா ஒரு வாரத்தில் சப்மிட் பண்றேன்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த தகவலை சொல்லலை. இரண்டாவது, இவங்க வந்து அந்த கட்சி அழிச்சிட்டாங்க, இவங்க இந்த கட்சி அழிச்சிட்டாங்க, அதெல்லாம் மேட்டர் இல்லை. இன்னைக்கு ரிசல்ட்ல யார் ஜெயிக்கிறாங்க? அரசியல்னா அதுதானே. நீங்க அவங்களை அழிச்சிட்டீங்க, நாங்க இவங்களை அழிச்சிட்டோம். நீங்க அழிச்ச கட்சி நிலைமை எவ்வளோ இருக்கு, காங்கிரஸ்ல இருந்து பிரிந்த கட்சிகள் இன்னைக்கு எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கு, இதெல்லாம் பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த தேர்தலில் நாங்க சொல்ல வருவது என்னவென்றால், ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கோடீஸ்வரன் அவர்கள் பேசும்போது கூட நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னார். அக்னிவீருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது, மக்களே எதிர்ப்புல இருந்தாங்க. இதெல்லாம் விவசாயிகள் போராட்டம், ஜாட் போராட்டம், அந்த விவசாயிகள் போராட்டம் ஒத்துக்கிறோங்க. அதுல வந்து அவர்களுக்கு திருப்தி இல்லாம இருந்தது, போராட்டம் இருந்தது, நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதை நாங்க பின்வாங்கிட்டோம். எப்பயுமே மக்கள் வந்து ஒரு தவறை பின்வாங்குபவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது இயல்பான ஒரு விஷயம் தான் எல்லா ஜனநாயக நாட்டிலும். இல்ல, நான் சொல்றேன், அது தூண்டிவிடப்பட்டது, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விவசாயிகள் போராட்டமாகட்டும், குறைந்தபட்சம் உயிரிழப்புகள் அதுதான் நான் சொல்றேன், நாங்க அதை வந்து பின்வாங்கிட்டோம். இப்ப மக்கள் வந்து அப்படி இருந்தா அவ்வளவு பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் பிஜேபிக்கு வாக்களித்திருக்காங்கன்னு ஒரு கட்டத்துல எல்லாரும் யோசிச்சுதான். முன்ன பின்ன அவர் பேருக்கு அவர் சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி வந்திருந்தா இப்படி மாறி இருக்கலாம். எப்போன்னு சொல்லுங்க. 10 வருடங்கள் ஆட்சி புரிந்து 3வது முறை நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். 2006 காங்கிரஸ் அஸ்ஸாம் மாநிலத்தில் வென்றாங்க. அடுத்தது 2011 வென்றாங்க. கடந்த 13 ஆண்டுகள்ல ஒரு மாநிலத்துல கூட தொடர்ந்து 2 முறை காங்கிரஸ் வென்றதா வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. நாங்க குஜராத் 7 தடவை, மத்திய பிரதேஷ் 5 தடவை, கோவா 4 தடவை, இப்ப ஹரியானா 3 தடவைன்னு சொல்லிட்டு இன்கம்பன்ட் கவர்மெண்ட் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதில் பாரதிய ஜனதா கட்சி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க வந்து 1% 2% முக்கியம் இல்லை, ஆனா வெற்றி பெற்றிருக்கோம். இன்னொரு காரணம், இந்த வெற்றி ஹரியானா மாநில பிஜேபியோட வெற்றியா மோடியோட வெற்றி? எல்லாருடைய வெற்றி தான் கண்டிப்பா. இவங்க இலவச மோடி படமே போடலையாமே? அதெல்லாம் இல்ல, எல்லாம் மோடி அவர்கள் தான் சீஃப் கேம்பெயினர் எங்களுக்கு எல்லா தேர்தல்களையும். இப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே நிறைய நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றது இயல்பான ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் மோடி சர்க்கார் டபுள் என்ஜின் சர்க்கார்லாம் நீங்க சொல்லவே இல்லங்க. எல்லாம் சொன்னவங்க யாரு இல்லன்னு சொன்னாங்க. எல்லா பிரச்சனையும் ஒண்ணு சொல்றேன், இல்ல பாஜக மீண்டும் பாஜகன்ற கோஷத்தை வச்சீங்களே தவிர மீண்டும் மோடி இல்ல மீண்டும் வந்து இந்த நபர் அத வைக்கல. இந்த வாட்டி மாத்திட்டீங்கல ஸ்ட்ராட்டஜி. பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன், 10 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி இருந்ததுல எதிர்கட்சியில எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. எதிர்கட்சியில ராகுல் காந்தி முதற்கொண்டு ஏதாச்சும் ஒரு முதலமைச்சர் பேரையோ அமைச்சர் பேரையோ சொல்லி நீ ஊழல் பண்ணிட்டேன்னு பேசினாங்களா? ஒருத்தர் கூட பேசல. இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி புபிந்தர் சிங் ஹூடா மேல அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள், அவ்வளவு வழக்குகள். அரசாங்க வேலை அரசாங்க வேலை கொடுப்பதுல எவ்வளவு ஊழல் திண்டாடுனது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மறக்கல. இப்ப வந்து இவங்க வந்து சொல்லக்கூடிய மக்கள் அதிருப்தியா இருந்தாங்க. எப்படி அதிருப்தியா இருந்தாங்க? பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, 5 இடங்கள் நாங்க வந்தோம், நீங்க 5 இடங்கள் வென்றீங்க. நாங்க 45 அசம்பிளியில லீட் இருந்தோம், நீங்க 39 இடத்துல இருந்தீங்க. அதனால நான் இந்த அதிருப்தியா இருந்தாங்க, கோபமா இருந்தாங்க அப்படின்றதே வெறும் கட்டமைக்கப்பட்ட பிம்பம். கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இன்று உடைந்திருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஆதரவளித்திருக்கார்கள். ஜம்மு காஷ்மீர்ல வர நீங்க வந்து வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்றீங்க.
காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய 34 தொகுதிகள் தான் பிஜேபி ஆக்சுவலா உண்மையிலேயே ஃபைட்ல இருந்தோம். மீதி அந்த பக்கம் இது ஜம்முல இருக்கக்கூடிய 34 தொகுதிகள் தான் போட்டியில இருந்தோம். இல்ல நாங்க போட்டியிட்டதே அந்த 43 இடங்கள்ல 18 இடங்கள்ல தான் போட்டி போட்டோம். அங்க வந்து டெமோகிராஃபி எப்படி இருக்கு, அங்க நம்ம ஜெயிக்க முடியுமா நிக்க முடியுமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ 29 இடங்கள் வென்றிருக்கிறோம். அது டெமோகிராஃபி அங்க ஜெயிக்க முடியாதுன்ற நிலை உங்களுக்கு போகுதுல, அதுதான் அங்க கேள்வி. அது நீங்க ஏன் அந்த முன்னுரிமை போறீங்க? பட் இப்போ வந்து ஓட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷோப்பியன் அப்படின்ற 99% இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதியில வெறும் 300 ஓட்டுகள்ல நாங்க எப்படி தோற்று இரண்டாவது வந்திருக்கோம். இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கிஷ்த்வர் அப்படின்ற தொகுதியில வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம். இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பகுதி. கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் 2% ஒரு நிமிஷம் இருக்கு. நான் முடிச்சிடுறேன். ஜம்மு காஷ்மீர்ல 62 பேர் இஸ்லாமியர்கள், எத்தனை பேர் இந்துக்கள் சொல்றேன். நான் 62 வேட்பாளர்கள் போட்டியிட்டோம் 90 தொகுதிகளில். 62 வேட்பாளர்கள் 29 பேர் ஜெயிச்சிருக்கோம். ஜம்மு பகுதியில் தான் பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கோம். அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா கடந்த தேர்தலில் 25, இந்த தேர்தலில் 29, 9 இடங்கள்ல இரண்டாவது வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்க ஆர்டிகல் 370 எடுத்துட்டோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடணும் அந்த ஆப்ளிகேஷன்லாம் எதுவுமே வைக்கல. ஆர்டிகல் 370 எடுக்க வேண்டியது டெம்பரரி ப்ரொவிஷனா கான்ஸ்டிடியூஷனல் இன்சர்ட் பண்ணும்போது அப்ப இருந்து காங்கிரஸ் அரசாங்கங்கள் பண்ண வேண்டியது. அது வாக்கு வங்கி அரசியலுக்காக நாங்க பண்ணவே இல்லை. காஷ்மீரை முழுமையா இந்தியாவோட இணைக்கணும்ன்றது தெரியுதான்னு கேக்குறேன் நான். காஷ்மீர் வேலியில எங்க இந்த ஆர்டிகல் 370யோட முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. ஏன்னா ஜம்முல பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்ல காஷ்மீரோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ காஷ்மீர்ல நீங்க 370யோட மையமா இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு போது, அப்ப நீங்க செஞ்சது அவங்க மாநிலத்தை பிரிச்சது இல்ல வந்து ஸ்டேட்ஹுட் எடுத்தது, அந்த ஆதரவு வந்து இதுக்கு முன்னாடியும் இருந்தது இல்ல, இப்பவும் இல்ல. அதனால அந்த ஆதரவு தேடி நாங்க பண்ணல. ஆனா இந்த 370 நீக்குனான பலன்கள் வருங்காலத்தில் வரும்போது நிச்சயமா மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நாங்க வந்து இப்போ காங்கிரசினுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் சிண்டே சமீபத்தில் ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு புத்தக ரிலீஸ் விழால லால் சவுக்ல என்ன நடக்க சொன்னாங்க, எனக்கு நடக்கிறதுக்கே பயமா இருந்தது அப்படின்னு உள்துறை அமைச்சரா இருந்தவர் அந்த நிலைமையில இருந்தார். இன்னைக்கு தமிழகத்துல விஜய் அவர்கள் நடித்த லியோ படம் இவ்வளவு நாள் ஓடி இருக்குன்னா அதுல பெரும்பான்மையா காஷ்மீர்ல தான் போய் ஷூட்டிங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சி பண்ணிருக்கோம். ரோஜா படமே எடுக்க 10 வருஷமா ஷூட்டிங்கே நடக்கல. அது அப்ப நடந்தது. அப்புறம் 15 வருஷமா ஷூட்டிங்கே நடக்கல. இப்ப மீண்டும் கொண்டு வந்திருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் பைக்ல ரீல்ஸ் எல்லாம் போடுறாரு. ராகுல் காந்தி அவர்கள் தைரியமா காஷ்மீர்ல பைக்ல டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. பேசுவோம். சஃபி அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறது, நம்ம எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்த உடனேயே என்ன பேசணும்? ஆஹா, காங்கிரஸுக்கான மறுமலர்ச்சி, மோடி தலைமை கேள்விக்குள்ளாக போகிறது, பாஜகவுடைய வீழ்ச்சி காலம் தொடங்கி விட்டது அப்படின்லாம். பட் அந்த கணிப்புகளை வந்து அவங்க மாத்திருக்கிறாங்கல்ல. இனிமே நீங்க வந்து மோடி லீடர்ஷிப் கொஸ்டின் அப்படிங்கறதெல்லாம் கேட்க முடியாது. எந்த மாற்றமும் இல்ல. மோடி வீழ்ச்சி காலம் தான் இது. பாஜகவின் ஏறுமுகம் சரிந்துதான் இருக்கிறது. எந்த மாற்றமும் சார் ஜெயிக்கிறது இல்ல மேடம். எந்த மாற்றமும் இல்ல. அதே மாதிரி உங்க இதில் தலைப்புல வந்து ஆச்சரியமா அதிர்ச்சியா கேட்டீங்கல்ல, இது ஆச்சரியமும் பாஜக தான், அதிர்ச்சியும் பாஜக தான். ரெண்டுமே பாஜக எதிர்பார்க்கலையா ஜெயிப்பாங்க. ரீசன் சொல்லிடுறேனே. ஏன்னா ஹரியானால வந்து அவங்க பண்ண சோசியல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய சோசியல் இன்ஜினியரிங். நம்ம சாதாரணமா அதை எடுத்துடவே முடியாது. ஏன்னா ஒரு மாநிலத்தை வந்து எப்படி எல்லாம், அதாவது தமிழ்நாட்டை தவிர நீங்க எந்த மாநிலம் எடுத்தாலும் சாதியாலும் மதத்தாலும் பிரித்திட முடியும். டப்பட்டம் பிரிச்சிடலாம். தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் அதை இன்டாக்டா வச்சிருக்கோம். அதனாலதான் பாஜக இவ்வளவு பயம். RSS வந்து இறங்கி வேலை செஞ்ச ஒரு இடம் ஹரியானா. அந்த தடவை கிட்டத்தட்ட 16,000 கூட்டம் போட்டிருக்காங்க. 6,000 கிராமங்கள் உள்ள உள்கிராமங்களுக்கு தரையலையில போய் வேலை செஞ்சிருக்காங்க. This was completely been executed with a complete social engineering. அப்ப என்ன ஜெயிக்கணும் செய்தானே செய்வாங்க. அதிர்ச்சின்னு சொன்ன இல்லையா, அங்க நீங்க சொன்ன என்ன அவங்களுக்கு அதிர்ச்சினா, என்னடா இவ்வளவு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி RSS காரியகர்த்தாக்களை இவ்வளவு கீழே இறக்கி விட்டு என்னெல்லாம் பண்ணி 0.8% தான் வந்திருக்கீங்களா, என்னடா இது பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, அவ்வளவு பெரிய அதிர்ச்சி. ஆச்சரியம் எங்க வந்தது கேட்டீங்களா, அப்படி காஷ்மீர்ல 370 போட்டு விட்டோம், இவனுங்களை டீலிமிட்டேஷன் பண்ணோம். இப்ப அண்ணன் சொன்னார் இல்லையா, இந்த கான்ஸ்டிட்யூன்சில நாங்க வந்து இந்துக்கள் மெஜாரிட்டி கான்ஸ்டிட்யூன்சி மைனாரிட்டி வந்திருக்கோம், முஸ்லீம் மெஜாரிட்டி, இதெல்லாம் நீங்க டீலிமிட்டேஷன்ல பண்ணது ஜம்முல கம்ப்ளீட்டா. அதாவது முஸ்லீம் மெஜாரிட்டி கான்ஸ்டிட்யூன்சி எப்படி மாத்துனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நாமினேஷன் 370 பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணி நாமினேஷன் பண்ணாங்க. நாமினேஷன் நமக்கு தெரியும், லெப்டினன்ட் கவர்னர் வச்சு 5 MLAs வந்து நம்ம யூனியன் பிரதேசமா மாத்து.
யூனியன் பிரதேசமா மாத்தி இதெல்லாம் பண்ணி அங்க ஜெயிக்க முடியலையேடான்னு சொல்லிட்டு அது ஒரு அதிர்ச்சி. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இல்லாவிட்டாலும், ஏன்னா அவங்க வந்து அதுல பெரிய கான்சென்ட்ரேஷன் இல்லைங்கிறது நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அது ஏன்னா அந்த தலையும் வாலும் இந்தியாவில் கண்டிப்பா இவர் கூட சேராதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். தலையும் வாலும் இந்தியாவில் இவர் கூட சேரவே சேராது. அப்போ அது தவிர்த்துட்டு ஹரியானாவை விட்டு தரக்கூடாது என்பதற்கான மிகப்பெரிய போர் நடத்தினாங்க. நிச்சயமா அதுல காங்கிரஸ் சறுக்கியது கூட்டணி விஷயங்கள்ல. இந்தியா கூட்டணியாக முழுமையாக களம் கண்டிருந்தால் அடிச்சு சாத்தியிருக்கலாம். இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இப்ராஹிம் கண்டிப்பா ஒத்துப்பாரு. அப்போ இந்தியா கூட்டணியாக களம் கண்ட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஹரியானா 0.8, அதாவது ஒருங்கிணைக்க தவறிட்டோன்றது நம்ம ஏத்துக்கணும். நிச்சயமா உண்டு, இதுல மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் காங்கிரஸ் உடைய ஜேஜேபியை கூட சேர்த்திருக்கலாமோ இல்ல ஆம் ஆத்மியை சேர்த்திருக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3% ஓட்ஸ் கிட்ட நம்ம மிஸ் பண்றது இல்ல, பெரிய விஷயம் அது. இட்ஸ் க்ளோஸ் எலெக்ஷன். ஆமா. அதே இடத்துல ஜாட் அண்ட் நான் ஜாட் கன்சல்டேஷன் சொன்னீங்க இல்லையா, நீங்க ஜாட் நான் ஜாட் கன்சல்டேஷன் வந்து அவங்க கொண்டு வரும்போது அங்க நம்ம அதை பிரேக் பண்றதுக்கும் அங்க வந்து கரெக்ட்டா நம்ம காங்கிரஸ் வந்து இது பண்றாங்க. ஜாட் வேட்பாளர்களே அதிகமா போட்டுட்டாங்க, நான் ஜாட்ஸ் கான்சென்ட்ரேட். அது வந்து அங்க ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுச்சுங்கிறது எல்லாருமே பார்த்தோம். என்கிட்ட கேட்டீங்கன்னா பிஜேபி இதனால பெரிய விஷயம் நடந்து போச்சா, மோடினால இது மோடிக்கு இது மிக கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கே ஒத்துப்பாங்க, இது நீங்க சூர்யா கேட்டுக்கு ஒத்துப்பாங்க. ஏன்னா மோடி அவர்களை கூட்டு போவே இல்லை அங்க. சாமி நீ வந்துடாத, நாங்களே மணிப்பூர்ல ஆள் போடாம காஷ்மீர்ல இங்க ஆள் போட்டு வச்சிருக்கோம், நீ வந்துட்டு சொல்லி முடிஞ்சு போன்னு சொல்லிட்டு அவங்களே அவரை கூட்டு போகாம தான் இதை பண்ணிருக்காங்க. மேபி அவரை கூட்டு போயிருந்தாங்க அந்த 1% ஓட்டு கண்டிப்பா விழுந்திருக்காதுங்கிறது உண்மை. ஒருவேளை அவர் போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம்ன்றீங்க, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க 100%. என்கிட்ட கேட்டீங்கன்னா இவங்க இந்த 11 மணி மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, சில எலெக்ஷன்ஸ்ல மட்டும் தான் இந்த 11 AM கான்செப்ட் ஒர்க் ஆகும். 11 AM முன்னாடி ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கும், 11 AM அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ஓடும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வெப்சைட்டோட அப்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 9:30 to 11 AM ஓட மேட்டர் வரவே வராது கொஞ்சம் நேரத்துக்கு. 11 AM அப்புறம் தான் இப்போ ஜெயராம் ரமேஷ் அவர் கேட்ட பிறகு உள்ளதே கூட 11:30 12 அப்புறம் உள்ளதான் கொடுத்தாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் விஷயம் வெளியவே வராது. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் 2016 ஜெயலலிதா ஜெயிக்க முன்னாடி அவர்லி எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் அப்டேட் ஆயிடுச்சு. இல்லீங்க, இது நீங்க பாக்கலாம் 1 or 2 hours அப்டேட். அது என்னமோ அந்த 9 to 11 ஓட்டு மட்டும் வரல. நான் என்ன கேக்குறேன்னா தந்தி தொலைக்காட்சிங்கிற ஒரு ஊடகம் அடுத்த செகண்ட் அப்டேட் போடும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு மணி நேரம் எடுக்குது. சரி, எப்பவுமே அப்படிதான் பழைய இல்ல சார், தமிழ்நாடு எலெக்ஷன்ல இருந்து எல்லா எலெக்ஷன்லயும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி கவுண்ட் பண்ணிட்டு லேட்டா தான் அப்டேட் பண்ணுவாங்க. உலகத்துக்கு 10 தடவை கவுண்ட் பண்ணாலும் இவிஎம்ல இட்ஸ் நாட் அட் ஆல் a big huge சார். நீங்க ஜெயிச்ச எலெக்ஷன்லயும் அப்படிதான் சார். நான் ஜெயிச்சது சேர்த்து சொல்றேன். எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோ. இல்லங்க, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். அது அவங்க ஸ்லோவா இருக்குறதே ஒரு உள்நோக்கமா மாத்தினா எப்படி? அவங்க ஸ்லோவா இருக்கிறது மொத்தமா இருந்தா பரவாயில்ல, பர்టిక్యులர் டைம்ல மட்டும் இருக்கிறது தான் பிரச்சனை. அதான் சொல்ல வரேன். அந்த 11 AM கான்செப்ட் இல்லங்க, 11 AM கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, இது இன்னைக்கும் அந்த 11 AM கான்செப்ட் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் 2016 அம்மையார் ஜெயலலிதா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்த்து சொல்ற மோடி அவர்கள், அதுவும் நம்ம பார்த்தோம். 11-16 சொல்லிட்டார், வாழ்த்து சொல்லிட்டார். அப்போ அந்த 11 AM கான்செப்ட் இங்கேயும் இருக்குது. ஆல் டுகெதர் பிளாட் பண்ணீங்கன்னா தேர் இஸ் சம் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கேயோ கண்டிப்பா இருக்குதுங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியும். அது இல்லாம ஹரியானாவில் 3வது முறை பாஜக களம் காண்றதெல்லாம் நிச்சயமா வாய்ப்பு இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவனோட சோஷியல் இன்ஜினியரிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆல் தோஸ் திங்ஸ் மேட்டர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய 16,000 கூட்டங்கள் அவங்களுடைய இறங்கி வேலை எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈவன் தென் இவங்களுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட் அண்ட் ஃபைனல் டச் சிலது இருக்குது, அது இதுல கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக கூடுதல். ஓகே, அது நான் நிச்சயமா சொல்லுவேன். லாஸ்டா ஒண்ணு காங்கிரஸ்க்கு என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சில ஸ்டேட்ஸ்ல வந்து காங்கிரஸ் நீட்ஸ் யங் யூத் ஃபேசஸ். இது கண்டிப்பா வேணும். எப்படி அகிலேஷ் யாதவ், உமர் அப்துல்லா இவங்களா இருக்காங்க இல்லையா, அதை வச்சு ஒரு ரிஃபார்மேஷன் நடக்குது இல்லையா. எப்படி தமிழ்நாட்டில் மாண்புமிகு துறைமுறை வந்திருக்காரு இல்லையா, யங் ஃபேசஸ் ஆர் தி நீட் ஆஃப் தி ஆர் இன் காங்கிரஸ் சொல்லிட்டு கேப்போம். திரு ஸ்ரீராம் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, அந்த 11 மணி எஃபெக்ட்னு ஏதோ புதுசா ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்களாமே? இல்ல, சுலைமான் நெருக்கமான தேர்தல்களை ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு யுக்தியாமே? இல்ல, சுலைமான் சார் பாவம் அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் அது எப்படியாவது ஜோக் ஆக்கி அது என்னமோ ஒரு விக்டரியே இல்லாத மாதிரிலாம் ரொம்ப ட்ரை பண்றாரு. பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு.
அவரும் மறந்துடுறாரு 1.5% ஓட்டுல தான் இங்க தமிழ்நாட்டுல வின் பண்ணான்றத. அது 1.5% ஓட்டுல 13 வச்சு கூட்டணி வச்சுன்னு ஒரு 1.5% ஓட்டுல தான் வின் பண்ணிருக்காங்க. அதுவும் அதிமுக உடைஞ்சதுனால வின் பண்ணதை மறந்துட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பேசிக்கா ஸ்டேட்ல தான் அவங்க அப்படியே அபாரமாக விட்ரியா பண்ணாங்க. தத்திக்கோ புடிச்சுக்கோன்னு 1.5% வின் பண்ணாங்க. அதை மறந்துட வேணாம்னு சொல்லுங்க. முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். காங்கிரஸ் எதெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. இந்த ஃபார்ம் லாஸ வச்சு ஒரு அரசியல் பண்ணலான்னு பார்த்தாங்க. அப்புறம் இந்த மல்யுத்த வீராங்கனை அவர்களுடைய பிரச்சனையை வச்சு ஒரு அரசியல் பண்ணலான்னு பார்த்தாங்க. இந்த ஜாத்தோட சமூகத்தை வைத்து ஒரு அரசியல் பண்ணலான்னு பார்த்தாங்க. அக்னிவீரை பத்தி ஒரு சமூகத்தை அரசியல் பண்ணலான்னு பார்த்தாங்க. கட்டாகட் ஸ்கீம் ராகுல் காந்தியோட ஃபேமஸ் கட்டாகட் ஸ்கீம் ஒண்ணு தூக்கி போட்டு அது ஒரு 7 ஸ்கீம் எதையுமே அந்த மக்கள் இல்லங்க இல்ல பாவம் அசோகா மக்கள் அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம்பா. எங்களுக்கு நான் பேசிடுறேன். எங்களை 10 வருஷமா ஒழுங்கா ஆண்டுட்டு இருக்கிறேன். அசோகா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கொஞ்சம் பேசிடுறேன். வெளியில இருக்கேன். அதனால ஒரு 10 வருஷமா ஆள்ற ஆட்சியே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க பேசாம இருங்கன்னு மக்கள் சொல்லிருக்காங்க. நம்ம இவர் சொல்றாரு அதாவது ஒரு பிரைவேட் சேனல்லாம் 56 76 ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழக மிகப்பெரிய தொலைக்காட்சி 90 போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் காங்கிரஸுக்கு. அவங்களுடைய முந்திரி கோட்டைத்தனத்துக்கு எங்க எலெக்ஷன் கமிஷன் என்னங்க பண்ணும்? எலெக்ஷன் கமிஷன் பொறுமையா நிதானமா அவர்கள் எதை சொன்னமோ அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. பாவம் இவங்களுக்கு படபடன்னு அவசரப்பட்டா அதுதான் சொன்ன அதிர்ச்சி. நீங்க போட்ட டைட்டில்லாம் சுலைமான் சாருக்கு தான் பொருந்தும். இவர் சொன்னாரு நம்ம இப்ராஹிம் ஆனா நீங்க எவ்வளவு சிரிச்சாலும் சிரிச்சுனே இருக்க வேண்டியதானே. நீங்க வீட்டுக்கு போக வேண்டியதான். ஜாலியா வீட்டுக்கு போய் நீங்க தூங்கிடுங்க. அதான் பேசுறீங்களா? சோ இப்போ இப்ராஹிம் கொஞ்சம் இருங்க நான் பேசுறேன். இப்போ இப்ராஹிம் அவருக்கு சொன்னாரு இதோ பிஜேபியோட சேர்ந்த கட்சி எல்லாம் காணாம போயிடுதுன்னு. போன வாட்டி ஜேஜேபியோட வாக்கு 15% 2019. இந்த வாட்டி ஒரு வாக்கு சதவீதம் 1.0. பிஜேபி கொஞ்சம் இருங்க. அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருப்பி இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ இந்த வாட்டி கிடைச்ச ஜேஜேபியோட ஓட்டு சதவீதம் 1.3. பாஜகவோட ஓட்டு சதவீதம் 2 தாங்க ஏறி இருக்கு. 12% காங்கிரஸுக்கு ஏறி இருக்கு. அப்போ ஜேஜேபியோட ஓட்டு யாருக்கு போச்சு, என்ன ஆச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி கொஞ்சம் இல்ல அவர் சொல்றாரு போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது பிஜேபி ஓட்டு வங்கி அப்படியே உங்களுக்கு தான் 12% கூடி இருக்குனா அப்ப அது உங்களுக்கு தான போயிருக்கு. நான் ஒரு பாயிண்ட் தெளிவா சொல்றேங்களே. இல்ல 12% மக்கள் நார்மலா கொடுத்தது எங்களுக்கு. அவங்க பிஜேபி கொடுக்க நீங்க இப்ப அலைன்ஸ் வச்சிருக்கீங்க. எங்களுக்கு வாக்களிப்பாங்களா? மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்களா? எதிர்கட்சிக்கு வாக்களிப்பாங்க? ஒரு சினாரியோட பேசுங்க. நான் ஒண்ணு இல்ல ஒரு நீங்க கூட்டணி டைம்ல நான் பேசி முடிக்கட்டும். பிடிபி ஜேஜேபி போஸ்ட்போன் அலைன்ஸ் அதுக்கு அப்புறம் திரும்பி அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க அசோகா திஸ் இஸ் நாட் ரைட். ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த கட்சியில இருக்கிற அதே சின்னத்துல தான் இப்ப இருக்கிறவங்களும் போட்டிடுறாங்க. நான் என்ன கேள்வி கேக்குறேன்? இவர் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல EVM அவர்கான அவர் பேசி முடியும். Please go ahead. Let me completeங்க. Go ahead. நான் இன்னும் இதுதான் நீங்க காங்கிரஸ் இப்பெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் ஃபேக்ட் சொல்ற போது கேளுங்க. ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். ஃபேக்ட் சொல்ற போது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இதேதான் ஜம்மு காஷ்மீர்ல பிடிபி போன வாட்டி வாங்கிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் 29. இந்த வாட்டி வாங்கிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வெறும் 3. அப்ப 25 சீட்டு வாங்கிய என்சிக்கு இன்னைக்கு 49. அங்கேயும் யாரு பெனிஃபிஷியரி பிடிபியோட ஓட்டு வங்கி என்சிக்கு போயிருக்கு. அதுதான் அங்க வித்தியாசம். பாஜக வாங்கிய அதே 25 சீட்டு இன்னைக்கு 29 உயர்ந்திருக்கு. அசோகா உங்களோட ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு ஃபைனலா ஓட் ஷேர் பர்சன்டேஜ் ஜம்மு காஷ்மீர்ல யார் தெரியுமா அதிகமான ஓட்டு? பாஜக 25.71. நெக்ஸ்ட் வாங்கினது நேஷனல் கான்ஃபரன்ஸ் 23.39. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாங்கினது வெறும் 10%. பிடிபி வாங்கினது வெறும் 8.87%. சோ இங்க இருக்கும்போது அந்த மாநில மக்கள் நிச்சயமாக ஆர்டிகல் 370 அப்ளிகேஷனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு அதிகமான ஒரு கட்சிக்கான ஓட்டு வங்கி வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது. நீங்க ஹரியானால வின்னுதான் 1%. அதுதான் நீங்க சாதனையா சோதனையான்றதை மக்கள் தானே தீர்மானிக்கணும். ஓகே, கொஞ்சம் இருங்க. நீங்க ஹரியானால ஓட்டு வாங்கி உங்களுக்கு ஏறிச்சுன்னா நீங்க குஷிப்படுறீங்க, நாங்க மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குன்றீங்க. ஆனா ஜம்மு காஷ்மீர்ல இதே ஓட்டு வங்கி பாஜக இன்க்ரீஸ் பண்ணிருந்தா யார் வின் பண்ணான்னு பாருங்கன்றீங்க. ஏன் இந்த கோல் போஸ்ட மாத்தி மாத்தி பேசுறீங்க? நிச்சயமாக இல்ல கொஞ்சம் இருங்க. இந்த மாதிரியான இந்த மாதிரியான ராகுல் காந்தியின் பிம்பம், இந்த மாதிரியான பாஜகவின் ஜனநாயக கொலை, இதெல்லாம் மக்கள் ஏற்கவில்லைங்க. இந்த 12 மாசத்துல 12 எலெக்ஷன் நடந்திருக்கு. 10 எலெக்ஷன் பாஜக வின் பண்ணிருக்கு, 2 எலெக்ஷன் காங்கிரஸ் வின் பண்ணிருக்கு. அதே மாதிரி திமுக நண்பர் அவர்கள் 1.5% வின் பண்ணிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. 2026 எப்படி இருக்கும்னு பாருங்க. திரு கோட்டீஸ்வரன், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள் ஏதாவது? இது நட்சல்ல நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 வெற்றியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேங்க. ஒன்று சாவித்ரி ஜிண்டால், இன்னொன்று வினேஷ் போகட். அதாவது இந்த தேர்தலில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கொடுத்துருக்கு. அதாவது காங்கிரஸ்க்கு செல்வாக்கே இல்லை, பிஜேபி பண்ணுறது எல்லாம் கரெக்ட்னா அங்கே வினேஷ் போகத் ஜெயிச்சிருக்கக்கூடாது. வினேஷ் போகத் வந்து இந்த தேர்தலை ஜெயிச்சே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி ரொம்ப ரொம்ப கவனமாக அங்கே வந்து வேலை பார்த்தாங்க. அப்படி பார்த்து வந்து கடைசி நேரத்தில் வினேஷ் போகத் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மல்யுத்த வீராங்கனை அரசியலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து தேர்தல் நிற்கிறாங்க. மல்யுத்தம் தான் தெரியும், தேர்தல் தெரியாது. இப்போ இது என்ன காட்டுதுன்னா, காங்கிரஸில் நீங்கள் கரெக்டான வேட்பாளரை போட்டு பிரச்சாரம் பண்ணால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த மண்ணு தான் ஹரியானான்றதை காட்டுது. அதே மாதிரி சாவித்ரி ஜிண்டால் அவர்கள் உலக பணக்காரர் வரிசையில் முதல் பெண்மணி. அவங்க தான் அதிகமான காசு வச்சிருக்கிறாங்க ரெக்கார்ட்ஸ் பிரகாரம். அவங்க போய் சுயேட்சையாக நிற்கிறாங்க. பிஜேபியும் நிற்குது, காங்கிரஸும் நிற்குது, மற்ற கட்சியெல்லாம் நிற்குது. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சாவித்ரி அம்மாவுக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னு போடுறாங்க. அப்போ என்னென்னா, மக்கள் வந்து ஓட்டு போட தயாராக இருக்காங்க. நீங்கள் போய் அதை அந்த வாக்குகளை அறுவடை பண்ணது தயாராக இருக்கீங்களா இல்லையான்றதான் கேள்வி. அந்த இடத்துல பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தவறுகிறது. காங்கிரஸுக்கு முக்கியமான 4 பெரிய நோய் இருக்குது இன்னைக்கு. என்னென்னா, ஒன்று முதல்ல மெத்தனை போக்கு, 2வது வந்து தலைமை மீது பயம் இல்லை. அதாவது ராகுல் காந்தி நடவடிக்கை எடுத்துடுவார், கட்சியிலேருந்து நீக்கிடுவார், பதவியை பறிச்சுடுவார் அப்படின்ற பயம் அந்த கட்சிக்காரர்களுக்கு இல்லை. யோகி ஆதித்யநாத் ஒரு முக்கியமான ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர். ஆனால் அவரையே ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பாருங்கள், அவரையே உள்ளே சேர்க்கறது கிடையாது பிரதமர். ஆனால் ராகுல் காந்தி அப்படி இல்லை, எல்லாரையும் அன்பாக பழகிறாரு, டீ கடையில் இருக்கிறாரு, ஒரு ஆதிவாசி வீட்டுக்கு போகிறாரு, நல்லா இறங்கி பழகிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ராகுல் காந்தி தானே, அவர் என்ன நம்ம மீது நடவடிக்கை எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு கம்ப்ளசண்ட்டாக நடத்துக்கிறாங்க. யாருன்னா கட்சிக்காரர்களே பண்ணுறாங்க, தேர்தல் வேலையை சரியாக பண்ணாமல். 3வது நோய் வந்து அவங்களுக்கு இருக்கிறது என்னென்னா, வாக்காளர்கள்கிட்ட நேரத்தை செலவு பண்ணுறதில்ல. அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கோ இல்லை ஆளுகின்ற பாஜக அமைச்சர்களோ இல்லை முக்கியஸ்தர்களுக்கோ நேரம் இருக்காது. ஏன்னா டெண்டர் விடணும், கான்ட்ராக்டர் கொடுக்கணும், அரசு நிகழ்ச்சி இருக்கணும், பாலியல் சீண்டலில் யாருன்னா மாற்றிருப்பாங்க அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும், அமலாக்கத்துறை இவர்கள் மீது வழக்கே பண்ணாது, சிபிஐ இவர்கள் மீது இது பண்ணாது, இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு வேலை வந்து ரொம்ப கம்மி. மக்கள் கிட்ட போய் அன்றாட பிரச்சனைகளை பேசணும், மக்கள் பிரச்சனைகளை விவாதம் பண்ணணும், மக்கள் கிட்ட இருக்கணும், மக்களோட உணர்வு நம்பிக்கையை பெறணும். அவ்வளோ நேரம் இருந்தும், பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரம் இருந்தும் இவங்க சரியாக பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா கிடையாது. பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தீங்க, வந்தீங்க, ஓரளவுக்கு ஜெயிச்சிங்க. எங்கன்னா ஒரு கட்சியில் பிரதமர் ஆக வேண்டிய ஒரு வேட்பாளர் பிரதமராக ஆகாமல் தோத்து போய் எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கு மார்த்தட்டி கொண்டு சந்தோஷப்படுற ஒரு கட்சி இருக்குன்னா இன்னைக்கு அது காங்கிரஸ் கட்சி தான். திரும்பவும் சொல்றேன், ஒவ்வொரு தேர்தலும் இவங்க கையில இருந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க. தலைப்புன்னு பாத்தீங்கன்னா பாஜக வெற்றி கிடையாது, காங்கிரஸ் தோல்வி தான் தலைப்பு. 4வது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், கூட்டணி பேச்சுவார்த்தை எப்பயுமே கடைசி நேர வரத்துல இழுபறி பண்றது. அப்புறமா அந்த தேர்தல் நெருக்கத்தில் இப்போ மகாராஷ்டிரத்துக்கு இன்னும் தேர்தல் அறிவிக்கல, தேர்தல் இந்த தேர்தலோடவே அறிவிச்சிருக்கணும், ஆனா வரல. ஆனா காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கு, ஒரு வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரம் அந்த மாதிரி யுக்திகள் பண்ணலாம்ல, ஆனா பண்ண மாட்டாங்க. நாளைக்கு தோத்து போயிட்டாங்கன்னா இவிஎம் குறை சொல்லுவாங்க, மிஷினை குறை சொல்லுவாங்க, தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தை நம்புறாங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் மீது 1000 குற்றச்சாட்டு பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. என்னென்னலாம் நடக்கக்கூடாது அவ்வளவு. இதெல்லாம் தெரிஞ்சும் தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்க திருப்பியும் தேர்தல் ஆணையத்தை தான் குறை சொல்லணும்னா உங்களோட அரசியல் புரிதல் அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. திரு ஸ்ரீராம், உங்களுடைய நிறைவு கருத்து ஏதாவது? இல்ல, காங்கிரஸ்க்கு நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு அப்புறம் நிறைய பேர்கிட்ட இருந்து. சோ அதனால அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டோம். பாஜக தங்கள் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கும். மக்கள் நிச்சயமாக நல்ல ஆட்சிக்கு என்றென்றும் திருப்பி அதற்கு ஒரு ரெகக்னிஷனை கொடுப்பாங்க. நீங்க மகாராஷ்டிரால பார்க்க போறீங்க, ஜார்க்கண்ட்ல பார்க்க போறீங்க, எல்லா மாநிலத்தையும் பார்க்க தான் போறீங்க. நிச்சயமாக வளர்ச்சி வெற்றி அடையும் டபுள் இன்ஜின் சர்க்கார் மாநிலத்தில் வந்து கொண்டுதான் இருக்கும். திரு இப்ராஹிம், டபுள் இன்ஜின் சர்க்கார் 57 ரயிலை கவுத்ததுன்றதையும் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு மல்யுத்த வீராங்கனையாக தனியாக நின்று
விக்னேஷ் போகத் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்றது எந்த பாஜக உறுப்பினரும் சரி தலைவரும் சரி பாராட்டலன்றத ஒரு பெண் ஆங்கரா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு பெண்கள் மீது அக்கறையற்று பாஜக அரசு இருக்குது என்பதை விக்னேஷ் போகத்துடைய மல்யுத்த வீராங்கனை என்று தெரிந்து கொண்டும் கூட ஒருத்தவர் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாழ்த்து சொல்ல. இந்திய நாட்டு பிரதமரும் சரி, அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவரும் சரி, என் நண்பர் சூர்யாவும் சரி, ஸ்ரீராமும் சரி, யாரும் சொல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, எதிர்கட்சியில போயிட்டாங்கன்னா அவங்க பெண்கள்னு பாக்குறது எதிரிகள் தான் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஏடிஆர் அசோசியேஷன் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ல கிட்டத்தட்ட 534 தொகுதிகளில் 126 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு முடிவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. 333 தொகுதிகளில் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய அலிகேஷன் இருக்கு. இதை தாண்டி மோகன்லால் பரோலி வந்து ஏப்ரல் இந்த மாசம் லாஸ்ட் செப்டம்பர்ல தேர்தல் நடக்குது. தேர்தலுக்கு வந்து ஒரு விடுமுறை கேட்கிறாரு. நம்ம ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழ் திருவிழா சித்திரை திருவிழாக்கு நம்ம கேட்கிறோம். அடுத்த நாள் மீனாட்சி அம்மாவுடைய தேரோட்டம் இருக்கு, கள்ளழகர்களுடைய ஏர்விசை இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார். அதுக்கு நம்ம வந்து விடுமுறை கேட்டும் இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. ஆனால் ஹரியானாக்கு கொடுத்தது. அப்ப தேர்தல் ஆணையம் எவ்வாறு செயல்படுகிறது? தமிழகத்தின் மக்கள் விடுமுறை சொல்றீங்க. எலெக்ஷன் 18 இருந்துச்சுலமா. அப்ப வந்து சித்திரை திருவிழாக்கு வந்து அடுத்த நாள் வந்து நம்ம மீனாட்சி அம்மாவோட தேரோட்டம், அதுக்கு சாயங்காலம் வந்து சேவை இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் பிஃபோர் அந்த ஆமா முதல் நாள் நம்ம அதுக்கு லீவ் கேட்டு நீதிமன்றத்தை நாடணும், தேர்தல் ஆணையத்தை நாடணும். அதுக்கு நம்மளுக்கு விடுமுறை கொடுக்கல. காரணம் தமிழர் திருவிழா என்ற ஒரு காரணத்தினால. அப்ப தேர்தல் எந்த அளவுக்கு பாக்குறாங்கன்றத பாக்கணும்ல. உச்சானா காலன் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ தொகுதி, அங்க வந்து பிரிஜேந்திர சிங் அப்படின்ற காங்கிரஸ் வேட்பாளர் பிஜேபியில் எம்பியா இருந்து காங்கிரஸ்ல போய் நின்னாரு. 32 ஓட்டுல தோத்துட்டாரு. அவர் வெளியே வந்த உடனே பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்றாரு, 32 ஓட்டுல நான் தோத்துட்டேன், நான் எலக்ட்ரானிக் மிஷின் எல்லாம் சொல்ல மாட்டேன், மக்கள் கொடுத்த தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மேல பழியை போட்டு உங்க இயலாமையை காமிச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் இதே மாதிரி தண்டனையை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நீங்க வாய்க்கோங்க. 6 லட்சம் வாக்கு இல்லங்க, அப்படி கிடையாது. 6 லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? 6 லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க போடுறது 1000 வாக்கு, எடுக்கும்போது 2000 வாக்கு எப்படி வரும்? போடும்போது 1000 வாக்கு, எடுக்கும்போது 2000 வாக்கு எப்படி வரும்? அது சொல்லுங்க பதில். இது எல்லாமே கட்டுக்கதைகள் தான். நீங்க வந்து பொய்களை சொல்லிட்டே இருக்கறனால தான் எலெக்ஷன் கமிஷன்ல இருக்காரு. அதை ஒத்துக்க மாட்டீங்க. எலெக்ஷன் கமிஷன்ல மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஒத்துக்கணும்ல. You made your point. நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பதிவாயிருச்சு. அவர் பதில் சொல்லிட்டோம், நான் முடிக்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகள் நீங்க வந்து பிஜேபி மோடி அவர்களுடைய இது கரிஷ்மா போயிடுச்சு, தோக்கக்கூடிய கட்சின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நாங்க நிரூபிச்சிருக்கோம், நாங்கள் அசைக்க முடியாத சக்தி இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நண்பர் இப்ராஹிம் சொன்னது, தினேஷ் போகத் அவர்களுடைய வெற்றி, அதாவது 100 கிராம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்ன பிரச்சனையை 5990 ஓட்டை அது அதிகமாக வாங்கி காமிச்சதை வந்து அவங்க பாராட்ட வேண்டாம், பாஜக பாராட்ட வேண்டாம். ஆனால் அதுக்கு பிரிஜ்பூஷன் சிங் வந்து கொண்டாடினார் பார்த்தீங்களா இன்னைக்கு. அந்த பிரச்சனைக்கான முழுமையான காரணம் பிரிஜ்பூஷன் சிங் கொண்டாடிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையும் பார்த்து இந்த மாதிரி மல்யுத்த வீரர்களை போராடினாங்க, ஆனாலும் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அதை வீடியோவில் பார்த்தேன் நான். அந்த வலி தான் அது அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக இப்போ ஸ்ரீராமண்ணன் பேசும்போது நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து குறை சொல்லாதீங்கன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டாரு. இவிஎம் உடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல வரும்போது மோடி அவர்கள் தான் கொண்டாடினாரு. இது அதுல இருந்தே வெட்ட வெளிச்சமா தெரியுது என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு. காரணம் அங்க இருக்கிற சந்திகரோட மேல் எலெக்ஷன்ல என்ன நடந்ததுன்னு உலகம் முழுக்க பார்த்தோம். தேங்க்யூ நிகழ்ச்சியோட நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவர்களுக்கும் நன்றி.